தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். 12th ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அடுத்ததா என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டிப்பா எழும். அந்த சமயத்துல அடுத்ததா நிறைய துறைகள் இருக்கக்கூடிய சூழல்ல பொறியியல் படிப்புகள்ல தங்களுடைய கெரியரை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரம் பயனுள்ளதா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். இந்த பொறியியல் துறை சார்ந்த ஆலோசனைகளை வழங்குறதுக்காகவும் விளக்கங்களை தரதுக்காகவும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் தலைமை செயல் அதிகாரியும் கல்வியாளருமான திரு ரமேஷ் பிரபா அவர்கள் என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். பொறியியல் துறை சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களை திரையில தெரியக்கூடிய 044692377771 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரலையில உங்களுக்கான விளக்கங்களையும் நீங்க கேட்டுக்கலாம். விருந்தினரை வரவேற்று தற்பொழுது நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ +2 ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியாகி இருக்குது. இன்னைக்கு சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸும் கூட வெளியாகி இருக்குது. இப்போ இந்த சூழல் இன்னைக்கு நம்ம ஒரு பொறியியல் துறையில என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சார், முதல்ல எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறது என்ன அப்படின்னா, பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்பு அப்படின்னாலே பொதுவாகவே நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது உண்டு. இதை ஒரு கல்வியாளராக நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எதனால இருக்கு? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு 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 ப்ரொபகண்டா எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இனிமேலாம் இன்ஜினியரிங் படிக்கிறது வேஸ்ட்டு, இத்தனை லட்சம் பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க, இப்படி இந்த ஒரு தியரி பரப்பப்பட்டுட்டு வருது. இது உண்மையானு கேட்டால் உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ஜினியரிங்கிறது எப்போவுமே எவர்கிரீன். உதாரணமாக இன்றைக்கி 50 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனால் இதனோட தொடக்கம்ங்கிறது 3 சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். சார், ஆரம்பத்திலே குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. சத்யா சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சத்யா, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார்ட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட பொண்ணு 12th 518 டோட்டல் எடுத்திருக்காப்புல. சரி. பிசிக்ஸ்ல 72, கெமிஸ்ட்ரி 82, மேத்ஸ் 80, பயாலஜி 90. சரி. கட் ஆஃப் 157 வருதுங்க சார். 157 எதுக்கு? என்ஜினியரிங் கட் ஆஃப். என்ஜினியரிங் கட் ஆஃப். ஏன்னா நீங்க பயாலஜி வச்சிருக்கிறதால அவங்க எந்த பக்கம் போறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்களா? நீட் அட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி எழுதியிருக்காங்க? பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஓகே. ஸ்கோர் ஒன்றும் சொல்லலை, இந்த ரேஞ்சில் வருங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை? அதெல்லாம் ஒன்றும் ஐக்கிய சொல்லலை சார். சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம், பொறியியலும் ட்ரை பண்ணுறோம். சரி. என்ஜினியரிங் பொறுத்தவரை ஒரு 152 வருது உங்களுக்கு கட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணதில்? 157. நீங்கள் எந்த கம்யூனிட்டி பிரிவில் வரீங்க? பிசி, எம்பிசி அது மாதிரி? எம்பிசி. எம்பிசிக்கு 157ங்கிறது ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ். அதாவது நான் ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப குறைவுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கல்லூரி, நல்ல பிரிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பேரலாக நீங்கள் நீட் ஸ்கோருக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, எப்படி நீங்கள் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இப்போ இன்ஜினியரிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கிறதால அதை போட்டுருங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பேரலாக நம்ம நீட் ஸ்கோரையும் என்ன நிலவரம்னு பார்க்கலாமே. சரிங்க சார். இப்போ பயாலஜியில் தான் அவளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. சரி, 2 ஆப்ஷன் உங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால இப்போ நீட்டில் சப்போஸ் நல்ல ஸ்கோர் வரலேன்னு வச்சுங்களேன், வரலன்னா நான் நீட் கோர்சஸ், அதாவது நீட் தேவையில்லாத கோர்சஸ் நிறைய இருக்குது, அதை கவனம் செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் என்ஜினியரிங் தான் போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதில் பார்த்தீங்கன்னாக்க பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இது மாதிரி பயாலஜிக்கு தொடர்புடைய பிரான்ச்சஸ் என்ஜினியரிங்லேயே நிறையா இருக்குது. இதை நம்ம தாராளமாக எடுக்கலாம். பண்ணலாமா சார்? பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. ஓகே, ஆல் தி பெஸ்ட்ங்க. தேங்க்யூ. ஓகே சார், நம்ம தொடர்ந்து இந்த என்ஜினியரிங் கோர்ஸ் அப்படினாலே ஒரு பயம். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது நான் தொடக்கத்தில் சொன்ன பாருங்க, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அந்த 3 தான் இன்றைக்கி உடஞ்சி 50 பிரான்ச்சஸ் ஆயிருக்கு. இந்த 3க்கும் எந்த வகையிலையும் இன்றைக்கி மவுஸ் குறையல. வேர்ல்டு வைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி வளர 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 சிவிலுக்கான தேவைகள் எனக்கு நிற்க போகிறதில்ல. நம்ம மத்திய அரசு உள்பட உலகளாவி நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல எல்லாம் இருக்கும்போது மெக்கானிக்கலுக்கான இதுவும் என்றைக்குமே குறைய போகிறதில்ல. எலக்ட்ரிக்கல், இன்றைக்கி அது எலக்ட்ரிக்கல் உடஞ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஆகி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகி அது ஒரு 40 பிரான்ச்சஸ் வந்துருச்சு. ஸ்டில் எலக்ட்ரிக்கலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி EEEன்னு ஒரு பிரான்ச் இன்றைக்கி பாப்புலர். இன்றைக்கி அகெயின் இ வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கிற ஒரு விஷயம். இப்படி பார்க்கும்போது எப்போவுமே என்ஜினியரிங்க்கு மவுசு குறையாது. எங்கே இந்த ப்ரொபகண்டா வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வழக்கமாக சொல்லுவேன், என்ஜினியரிங் படிக்கிறது வேறு, என்ஜினியரிங் முடிக்கிறது வேறு. இப்போ 2 லட்சம் பேர் உள்ளே போகிறாங்க. இந்த 2 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெளியில் வராங்க.
இன்னொரு 1,00,000 பேர் 5 அரியர்ஸும் 6 அரியர்ஸும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ அது வந்து என்ஜினியரிங்கோட குறைபாடு கிடையாது, மாணவர்களோட குறைபாடு. அதுக்குமே ஒரு அடிப்படை காரணம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஒரு 60+% இருந்தால் தான் என்ஜினியரிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் 40% வாங்கியிருந்தால் கூட சேரக்கூடிய சூழல் இருக்கிறதால சீட்டு கிடைச்சிடும். பட் இந்த மாணவர்கள் வந்து அந்த என்ஜினியரிங்கை முடிக்கிறதுக்கு கடுமையாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுதான் நிறைய பேர் இந்த இன்னைக்கு ஏன் இவ்வளோ பேருக்கு அரியர்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ரெக்கமெண்டேஷன் 60 and above இருந்தால் என்ஜினியரிங்கை முயற்சி பண்ணுங்கள், இல்லையா ஆல்டர்னேட் கோர்சஸ் பார்க்கறது பெட்டர். ஓகே சார், அப்போ ஒரு எவர்கிரீனான ஒரு துறை தான் இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு துறை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியாகிடுச்சு, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸுமே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த TNEA 2024 வந்து எப்படி இருக்கும் சார்? அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 வழக்கமாக பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த அட்மிஷனை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் நேரடியாக கையாண்டுட்டு இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பொறியியல் கல்லூரிகளுமே ஒரே ஒரு யூனிவர்சிட்டி கீழே, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும்போது சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங், ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதுமானது. அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் போதுமானது. இந்த அட்மிஷனை கடந்த சில ஆண்டுகளாக டோட்னு சொல்லப்படுற டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த அட்மிஷனை இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட அட்மிஷனை பொறுத்தவரைக்கும் TNEA 2024 அப்படின்னு அதோட பெயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆன்லைன் அப்ளிகேஷன். ரிசல்ட்ஸ் வந்து அன்றைக்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. சாலிடாக 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 6 வரைக்கும் நமக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு போதுமான டைம் இருக்குது. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போதே நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸையும் அப்லோட் பண்ணணும். நம்மளோட சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணி, அது அகடமிக் சைடும் சரி, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் சரி, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து 12th வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 12th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதை பேரலாக அப்லோட் பண்ணிடும்போது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஸ்டேட் போர்டு மட்டும்தான் வந்துருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு CBSE ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ இப்போ 2 மாணவர்களுக்குமே கையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்ஸுங்கிறது தயாராக இருக்குது. அதாவது மார்க் ஷீட்ஸ்னால் ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா சில ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர், சில ஸ்கூலில் பிரின்சிபால்ங்கிற டேர்ம் இருக்கும். அவங்க அட்டஸ்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போதைக்கு இதுதான் ஒரிஜினல். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே போட்டால் போதுமானது வந்து. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடிங்கை பண்ணிட்ட பிறகு தென் வந்து ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று அலாட் பண்ணுவாங்க. அதை பற்றி பெருசாக அலட்டிக்க வேணாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அத்தனையும் ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேயுமே இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலும் ஃபிசிக்கலாக நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய, வீட்டில் இருந்தே முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ், ஆன்லைன். அப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னாக்க ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. ஆன்லைனில் இதுக்கு வந்து TFCன்னு சொல்லி ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து ஒரு 100 சென்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இதனோட நோக்கம் என்னென்னா, சப்போஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறோம், வீட்டில் வசதி இருக்கவர்கள் அவங்க வீட்டில் இருந்தே பண்ணலாம். சில பேருக்கு கம்ப்யூட்டர் வசதி இல்லை, நெட்டு வசதி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ஏழைப்பட்ட மாணவர்கள் இருந்தாக்க அவங்களுக்கு உதவுறதுக்காக 100 TFC தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இந்த TFCலாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஏரியாவில் இருக்க என்ஜினியரிங் காலேஜில் இருக்கும், கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜில். சப்போஸ் அந்த ஏரியாவில் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா ஒரு தாலுகா பிரதேச அளவில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் இருக்கும். அப்போ இந்த கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஆல் புட் டுகெதர் 100 சென்டர்ஸ் இருக்குது. இது வந்து இலவசம், எட்டனா காசு கொடுக்க வேண்டியதில்லை. இவங்க போய் அங்கே உட்காந்துட்டு ஆன்லைனில் பண்ணலாம். இதை தாண்டி இந்த த்ரூ அவுட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குன்னா இந்த TFCயில் போய் நேரடியாக கேட்கலாம், அங்கே சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ் இவங்க அத்தனை பேரும் அப்ளை பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த ஏரியாவுக்கு பிரித்து கொடுத்து இந்த TFCயில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு குறைபாடு அதில் இருந்துச்சு, ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்காமல் விட்டுட்டீங்க, ஒன்று சரியாக ஸ்கேன் பண்ணல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் 2 விஷயங்கள் கொடுத்துறீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க, உங்கள் மெயில் ஐடி கொடுத்துறீங்க. இந்த 2க்கும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்கள் மெயிலுக்கும் வரும், இந்த மாதிரி நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கல. சரி, இப்போ சர்டிஃபிகேட்ஸ் த்ரூ அவுட் ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அகடமிக் மஸ்ட். அகடமிக்கில் பார்த்தீங்கன்னா
10th +1 +2. சிபிஎஸ்சியை பொறுத்தவரையிலும் +1 தேவையில்லை. அவங்களுக்கு வந்து +1 பப்ளிக் எக்ஸாம் இல்லை. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் +1 பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கனாக்க, +1ல் அரியர் வச்சுட்டு கூட அவங்க +2 போயிருக்க முடியும். அப்போ அதனால் ஒரு காலம் கேட்பாங்க, நீங்கள் +1 பாஸ் செய்து விட்டீர்களான்னு ஒரு காலம் கேட்குறாங்க. முதல்ல அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துச்சு. +2 மார்க் ஷீட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுச்சு, ஆனால் +1ல் ஒரு 2 பேப்பர் வச்சுருக்காரு. ஸோ இப்போ அதை உஷாராயிட்டாங்க. எடுத்த உடனே +1 பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுறாங்க. அப்போ 10th +1 +2 இதை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஸ்கேனிங் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஒன்று ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். அடுத்து உங்களோட சிக்னேச்சர் ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது வந்து எல்லாரும் இது முக்கியமானதை மறந்துட்டேன், டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். நம்ம எப்போவுமே ஒரு கோர்ஸ் டு அடுத்த கோர்ஸ் போகணும்னா ப்ரீவியஸ் இன்ஸ்டியூஷன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான். இப்போ நீங்கள் எல்லா ஸ்கூல்லையுமே டிசி கையில் கொடுத்துட்டாங்க. அதனால் டிசி வந்து மஸ்ட்டு. இதை தவிர இது எல்லாருக்கும் தேவையானது. சில இதுக்கு மேலே இருக்க அடிஷ்னல் சர்டிஃபிகேட் சிலருக்கு தேவைப்படும், சிலருக்கு தேவைப்படாது. அதில் ஒன்று முக்கியமானது என்னன்னாக்க, நீங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லும்போது இன்றைக்கி அது டிஜிட்டலாகவே வந்துருச்சு. ஸோ அதனால் அழகாக ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். அதற்கு அடுத்த நிலையில் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், முதல் தலைமுறை பட்டதாரி. இது யார் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பொண்ணோட வீட்டில் தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அக்கா அண்ணனோ இது வரைக்கும் பட்டம் வாங்கலை அப்படின்னா இவங்க முதல் தலைமுறை பட்டதாரி. இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்க, இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேரும்போது இவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். இதுதான் அதனோட சலுகை. அப்போ இந்த முதல் தலைமுறை பட்டதாரியில் நான் இந்த டெஃபினேஷன் சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்போ இதில் ஒரு சப்டிவிஷனில் சில கேள்விகள் வரும். என்ன கேள்வி வரும்னா, சார் எல்லாம் ரைட்டு, எங்கள் அக்கா வந்து இப்போ ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க, இப்போ ஃபைனல் இயரில் இருக்காங்க, நான் இப்போ முதல் தலைமுறை எலிஜிபிள் இல்லையான்னு கேட்டால், அக்கா வந்து பிஎஸ்சி பிகாம் பிஏ இந்த மாதிரி படிப்பில் சேர்ந்து அவங்க, ஏன்னா இந்த முதல் தலைமுறை எலிஜிபிலிட்டி வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு மட்டும்தான். என்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரி, லா இந்த கோர்சஸ்க்கு மட்டும். அப்போ அவங்க ஒரு பிஎஸ்சி பிகாம் ஆர்ட்ஸ் சேர்ந்திருந்து அவங்க ஃபைனல் இயரில் இருந்தாங்கன்னாக்க யூ ஆர் எலிஜிபிள். ஏன்னா அவங்க இன்னும் பட்டம் வாங்கலை. அதே சார் எங்கள் அண்ணன் போன வருஷம் இன்ஜினியரிங் சேர்ந்து வாங்கிட்டார் அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. இதுதான் அதனுடைய அடிப்படை. இது யார்கிட்ட கிடைக்கும்னா தாசில்தார்ட்ட இருக்கும். இது ஆன்லைன்லேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட். அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவைன்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்க ஸ்காலர்ஷிப் உதவி தேவைன்னா அதுக்கு வந்து இன்கம் லிமிட் இருக்குது. பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு இன்கம் இருக்கவங்களுக்கு தான் இருக்குன்னு இருக்குது. அப்போ அதுக்கு வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ எல்லாருக்கும் தேவை கிடையாது, யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தேவை. இது ஒன்று. இதற்கு பிறகு ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட், இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே தேவையில்லை, சிலருக்கு தான் தேவை. யாருக்கு சிலர்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கூல் படிப்பு இருக்குது பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் 8th to 12th வேற ஒரு ஸ்டேட்டில் போய் படிச்சிங்க. 8, 9, 10, 11, 12 இதில் ஒரு வகுப்பையோ எல்லா வகுப்பையுமோ நீ வேற ஒரு ஸ்டேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா பேங்க் ஆஃபீஸராக இருப்பாங்க, மிலிட்ரியில் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப். அப்போ டக்குன்னு ஒரு 2 வகுப்பு மட்டும் வேற எங்கேயா போய் படிச்சிருந்துருப்பீங்க. இவங்களுக்கு மட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக. மற்ற யாருக்கும் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் தான் எசென்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ். இதை எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணி இதோட அப்ளை பண்ணணும். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து அந்த மாற்றுத்திறனாளிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட்ஸை நம்ம வாங்கணும். சார் ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். அபி கடலூர்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. வணக்கம் அபி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார்ட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் அபிராமி, கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். என் பொண்ணு வந்து 350 மார்க் எடுத்திருக்காங்க சார். 350? ஆமாங்க சார். சரி, அத மேற்கொண்டு என்ன படிக்கலாம்? என்ன குரூப்னு சொல்லுங்க. என்ன குரூப்னு சொன்னா தானே? இல்ல, என்ன குரூப் எடுக்கலாம்னு தெரியல. ஓ, நீங்க 10th மார்க்க சொல்லிட்டீங்களா? ஆமா சார். ஓ, அதை சொல்லுங்க. 10th மார்க்ல 350ன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு 2 சப்ஜெக்ட் மார்க்ஸ் மட்டும் சொல்லுங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளவு, சயின்ஸ்ல எவ்வளவு? மேத்தமெட்டிக்ஸ்ல 90 சார். எவ்வளவு? 90 சார். 90.
சயின்ஸ்ல 86 சார். இவ்வளோ வந்து இப்போ ஏன் 350 ரொம்ப குறைஞ்சிருக்கு? எதனால? மற்ற சப்ஜெக்ட்ல குறைஞ்சிருக்கு சார். ஆஹா, பட் என்னன்னா முக்கியமான 2 சப்ஜெக்டில் அட்டகாசமாக வாங்கியிருக்காங்க. இது ரெண்டுமே நல்ல மார்க்ஸு. துணிஞ்சு வந்து நீங்கள் மேத்ஸ் சயின்ஸ் குரூப்பே எடுக்க சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையிலும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் தைரியமாக பாப்பாவுக்கு எடுக்கலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். சரி. ஓகே. ஓகே சார், இப்போ டிஎன்ஏ 2024ல என்னென்ன எசென்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி ஸோ இந்த சர்டிஃபிகேட் சொல்லும்போது அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இன்னைக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸில் எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்குன்னு தனி சீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லேயே ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு தான் நடக்கும். ஓகே. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆட்களுக்கு அகடமிக் மார்க்ஸ் தேவையில்லை. இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். இவங்களுக்கு எந்த ரேங்க் அடிப்படையில் சீட்ஸ் கொடுப்பாங்கன்னா இவங்களோட ஸ்போர்ட்ஸ் மதிப்பெண் அடிப்படையில் தான் சீட்டு. சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் மதிப்பெண் எதன் அடிப்படையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். சிலம்பத்தில் தொடங்கி கபடியில் தொடங்கி 50 விதமான ரெகக்னைஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. கோகோ இதெல்லாம். இதில் வந்து பள்ளி அளவில் விளையாண்டா இவ்வளோ மார்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அளவில் விளையாண்டா இவ்வளோ மார்க்ஸ், ஸ்டேட் அளவில் விளையாண்டா இவ்வளோ மார்க்ஸ், நேஷனல் லெவலில் விளையாண்டான்னு இருக்குது. அப்போ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். இப்போ இதில் வந்து கோல்டு மெடல் வாங்கினா இவ்வளோ மார்க்ஸ். குறுக்கிடுக்க மணிக்கும் ஒரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். மதுமிதா காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் மதுமிதா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், என்னோட சிஸ்டர் வந்து இப்ப 12th முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்ஜினியரிங் சேரணும்னு ஆசைப்படுறாங்க. சரி. ஆனா வந்து பொதுவா பெண்கள்னாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ட்ரிபிள் இசி இந்த மாதிரி மெக்கானிக்கல் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் எடுத்தா பெண்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு கிடைக்குமா சார்? கெரியர் growth இருக்குமா? உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, நான் வந்து அதிக மேடைகளில் பேசுகிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க மாணவர்கள் மத்தியில். இது வந்து பெற்றோர்களுக்கு தான் இந்த சந்தேகம் சற்று அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பிரான்ச் ஆண்களுக்கான பிரான்ச் எதுவுமே கிடையாது. அதாவது சொல்லப்போனால் இன்ஜினியரிங்கில் மட்டும் இல்லை, எதுலேயுமே இன்னைக்கு பெண்கள் இதுக்கு செட் ஆகாம ஆகாதான்னு இருக்குது. நீங்கள் நியாயமாக கேட்குறீங்க. ஏன்னா ஒரு காலகட்டம் அப்படி இருந்தது. உதாரணமாக நான் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படித்தேன். இது மெக்கானிக்கல் சார்ந்த ஒரு பிரிவு. நான் படிக்கும்போது மெக்கானிக்கல் சார்ந்த பிரிவில் பெண்களே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு நான் அதே எம்ஐடி கல்லூரிக்கு உள்ளே போனேன்னா 50% கேர்ள்ஸ் அதே பிரான்ச்சில் உட்காந்துருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு வந்து எல்லாமே ஃபிசிக்கல் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் நிறைய இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மேனுஃபேக்சரிங் செக்டார் அது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துக்கிட்டு சிஎன்சி மெஷின் ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து பேராமீட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி எல்லாமே வந்து வேற ஒரு தொழில்நுட்ப இதுக்கு வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இந்த துறை தான் அந்த துறை தான் கிடையாது. நான் மெக்கானிக்கலோட உட்பிரிவான ஏரோநாட்டிக்கலில் தொடங்கி ஆட்டோமொபைலில் இருந்து எல்லாத்துலேயும் இன்றைக்கி கேர்ள்ஸ் இருக்காங்க, நல்லா ஷைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரிபிள் இ சொன்னீங்க பாருங்கள், இன்றைக்கி வெஹிக்கிள்ஸ் துறை இதில் எல்லாத்துலேயுமே விமன் வந்து நல்லா அச்சீவ் பண்ணுறாங்க. அதனால் தயவு செய்து இன்றைய சூழலில் பெண்களுக்கான பிரான்ச் ஆண்களுக்கான பிரான்ச்னு பிரித்து பார்க்க வேண்டாம். அவர்கள் விருப்பப்படுற எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு தைரியமாக எடுக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது சார் இது பெண்களுக்கு ஒத்து வருமா, இது பெண்களுக்கு ஒத்து வருமானு நிறைய அது கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த ஜாபை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழல். இப்போ வந்து மெக்கானிக்கல் அப்படின்னு உடனே ஏதோ நம்ம பொண்ணு ஒரு டன் டிஎம்டி ராடை தோளில் தூக்கிட்டு போய் எங்கேயோ போட போகுதுன்னு இவங்களாம் விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான இதை இவங்க எங்கே போய் உட்காருவாங்கங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாதால வர இது. பட் ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஆர்வமாக இருக்காங்க. நான் இதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை பத்தின புரிதல் இப்போ அதிகமாக இருக்கு. ஓகே சார், நம்ம இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி பேசலாம் தொடர்ந்து. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சொல்லும்போது ஒவ்வொரு லெவல் ஆஃப் இதுக்கு தனித்தனி மார்க்ஸ் இருக்குது. அப்போ அதில் ஜெயிச்சது உதாரணமாக கோல்டு மெடல் வாங்கினா, சில்வர் வாங்கினா, பிரான்ஸ் வாங்கினான்னு மார்க்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணியிருந்தாலே ஒரு மார்க்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த அடிப்படையில் அந்த ஸ்கோரை போட்டுட்டு இப்போ தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு 8000 பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த 8000 பேரும் ஸ்போர்ட்ஸ் லெவலில் என்ன மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு அதில் ரேங்க் போடுவாங்க. இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் தேர் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்போ இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங். ஸ்போர்ட்ஸ் திறமை இருந்தாலே வாங்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ஃபார்மெட் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து எங்கே ஃபில் பண்ணி என்ன சைன் வாங்கிட்டு வரணும்னு
அதுக்கான சர்டிஃபிகேட் தனியாக இருக்குது. இன்னொரு ரிசர்வேஷன் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. ஓகே. முன்னாள் இராணுவத்தினருடைய பிள்ளைகளுக்கான இது வந்து அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆஃபீஸர் இருக்காங்க. அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் ஃபார்மெட்டு வாங்கிட்டு வரணும். அதுக்கு தனி சீட்ஸ் கோட்டா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் கால்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு முன்னால் நடந்துட்டு அப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங்கே வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5%. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து அரசு சார்ந்த பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்குன்னு 7.5% சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 7.5% சீட்ஸுக்கான கல்வி கட்டணத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்குது. ஸோ இந்த 7.5% சீட்ஸுங்கிறதுக்கும் கவுன்சிலிங் தனியாக நடைபெறும். அதில் இந்த மாணவர்கள் பயன்பெறலாம். நீங்கள் என்னென்னா அப்ளிகேஷனில் அவங்களே பார்த்துக்குவாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலாக இல்லையான்னு. பட் ஒரு காலம் கேட்கப்பட்டிருக்கும், அதில் டிக் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும் வந்து. ஓகே சார், இப்போ ஒரு திருச்சியிலேருந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. என் பேர் வித்யா சார். சொல்லுங்க. நான் வந்துட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க தான் ஸ்டூடெண்ட் இல்லையா? நீங்க தான் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு தானே கேக்குறீங்க அதை? ஆமா. என்ன மாதிரி ஸ்கோர் இருக்கு? பிசிக்ஸ்ல 68, கெமிஸ்ட்ரில 88, பயாலஜி 82, மேத்ஸ்ல 68. ஓகே, ஃபைன், பெர்ஃபெக்ட். See, ஆட்டோமொபைல் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்புள்ள ஒரு துறை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஹப். இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தொழிற்சாலைகள் எல்லாமே சென்னை மையமாக வைத்து இருக்குது. அண்டு சம்மோர் ஆர் கம்மிங், வெஹிக்கிள்ஸில் நிறைய வருது. ஸோ வந்து ஆட்டோமொபைல் வந்து இன்றைக்கி நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அதனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அதை தேர்ந்தெடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னாக்க, நீ ஆட்டோமொபைல் எடுக்கிறத பதிலாக மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஃபு, உனக்கு இதுவும் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும்பாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நீங்கள் எப்போ அதிலோட கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சோ ஆட்டோமொபைல் எடுக்கலான்னு தைரியமாக நேரடியாக ஆட்டோமொபைல் எடுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கவுன்சிலிங்கில் அதை தேர்ந்தெடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், அடுத்ததாக இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். உமா கள்ளக்குறிச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் உமா, உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் தம்பி 12th முடிச்சிருக்காங்க சார், சி குரூப் எடுத்திருக்காங்க சார். என்ன குரூப்? சி குரூப்புங்க சார். சரி. இப்போ 335 மார்க் வாங்கியிருக்காங்க சார். சரி. என்ன படிக்க வைக்கலாம்னு சார்? நீங்கள் சொல்கிறது காமர்ஸ் குரூப்பா? ஆமாங்க சார். சரி. அவருக்கு எப்படி இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஓரளவுக்கு வருமா? என்ன மாதிரி கணக்கு வருமா? எப்படி? கணக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க சார். வராது. சரி சரி. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, பிகாம் வேண்டாம், பிபிஏ எடுக்க சொல்லுங்கள். பிபிஏ ஓரளவுக்கு அவருக்கு சரியாக இருக்கும். பிபிஏ வந்து ஓரளவுக்கு அவரால் சிரமப்படாமல் படிக்க முடியும். நாளைக்கு முடித்த பிறகு நம்ம எம்பிஏ கூட சேரலாம். அதனால் அவரை பிபிஏ எடுக்க சொல்லுங்கள். நிறைய காலேஜஸில் பிபிஏ இருக்குது. சரிங்களா? சார் ஈசி டிபிலி இந்த மாதிரி படிக்கலாமாங்க சார்? இல்லை, நீங்கள் காமர்ஸ் குரூப் இல்லை சொன்னீங்க. காமர்ஸ் குரூப் என்ஜினியரிங் அப்ளை பண்ண முடியாது. என்ஜினியரிங் அப்ளை முடியாதுங்களா? ஆமாம். அவர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஹியூமானிட்டிஸ்னு சொல்லப்படுற கலை அறிவியல் கல்லூரியில் தான் சேர முடியும் அவர். சரிங்களா? ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் தான் சேர முடியும். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஒரு 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரே அப்ளிகேஷன் போட்டால் போதும், அதில் சேரலாம். அதில் பிபிஏ சேர சொல்லுங்கள். சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட்மா. நல்லது. ஓகே சார், நம்ம டிஎன்இஏ 2024ல எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா பற்றி எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்கிறது, நான் வந்து அவங்களுக்கான சீட்ஸ்க்கு வந்து அவங்க அப்பா அம்மா யாராவது வந்து இதில் இருந்தாங்கங்கிறதுக்கான அந்த ப்ரூஃப் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆஃபீஸர்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் எசென்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ். ஆக்சுவலாக இதை ஓரளவுக்கு நம்ம முன்னாலே வாங்கி வச்சுக்கணும். சம்டைம்ஸ் டிலே ஆனால் அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வேணுங்கிற டைம் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி வீட்டில் இருந்தே இது வாங்க முடியும். இருந்தாலும் நம்ம ஊரில் நேரில் போய் ஃபாலோ பண்ண வேண்டியது. தாசில்தார் ஆஃபீஸுக்கு போய் நேரில் ஒரு 2 தடவை பார்த்துட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். நம்மளாம் வந்துருன்ற ஒரு அசம்ஷனில்
இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஏதாவது 1-2 டிலே ஆச்சுனாக்க நம்ம அடிஷ்னலாக அப்புறம் இது பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிறத அப்லோட் பண்ணிடலாம். பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் சப்மிட் கொடுக்குற வரைக்கும் அப்ளிகேஷன் லைவ்லேயே இருக்கும், சேவ் ஆகி உட்காந்துக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ கையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ்டு அப்ளிகேஷன் லைவ்லேயே இருக்கும். என்னைக்கு சப்மிட் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் உள்ளே போகும். அப்படிங்கும்போது நமக்கு 12ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. சாரி, இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்க்கு 12 இருக்குது, லாஸ்ட் டேட் 6ஆம் தேதி. அதுக்கு பிறகு ஜூன் 6லேருந்து ஜூன் 12 வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. சப்போஸ் 1-2 சர்டிஃபிகேட் லேட் ஆகுதா, 10ஆம் தேதி 11ஆம் தேதி கூட அப்லோட் பண்ணிவிட்டு அப்போ சப்மிட் கொடுத்தா போதும். ஏன்னா இப்போ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக பண்ண முடியாது. சார், இப்போ வந்து மே 6லேருந்து ஜூன் 6 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சாலிடாக கிட்டத்தட்ட 1 மந்த் வந்துட்டு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் 12th ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்டவங்க சென்டம் எடுத்திருக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 600க்கும் மேற்பட்டவங்க, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 400க்கும் மேற்பட்டவங்க எல்லாருமே சென்டம் எல்லாமே எடுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து கட் ஆஃப் வந்து எப்படி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? 2 விஷயம். இந்த சென்டம்ங்கிறது இது ஒரு பெரிய அதிக எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு வந்து. ஸோ அது வந்து இப்போ இது கம்பேரிட்டிவ் தான். மொத்தமாக குறையுதுன்னா கட் ஆஃபே ஒட்டுமொத்தமாக குறையும். ஸோ அதனால் பாதிக்காது வந்து. சப்போஸ் யாருக்கு அட்வான்டேஜ்னா, எல்லாரும் 70 மார்க் ஃபிசிக்ஸில் எடுத்துக்கும் போது ஒருத்தர் 88 எடுத்திருந்தான்னா அவருக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கும். சிபிஎஸ்சியை பொறுத்தவரையில் எகெயின் வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சிலே தான் வந்துடும். ஸோ இதில் வந்து பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வராது. ஒவ்வொரு வருடமுமே எப்போவுமே ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். அந்த வருடத்துடைய பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 1 மார்க் குறையுது அல்லது 1 மார்க் ஏறுதுங்கிறது இது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, நம்ம ஓரளவுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸும் முடித்து ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க பாருங்கள், அந்த ஸ்டேஜில் தான் ஓரளவுக்கு நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியும். இன்றைக்கி சூழலில் ஒரு ஜென்ரலான ஒரு இதுதான் நம்ம சொல்ல முடியும், தவிர ஓவரால் சொல்ல முடியாது. சரி, இப்போ வந்து ஜூன் 6 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கப்புறமா இந்த டிஎன்ஏ அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? அந்த கவுன்சிலிங் 2 விஷயங்கள். அதாவது இந்த 6th வரைக்கும் நம்ம அப்ளை. இன்ட்ரெஸ்டிங்லி உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்லி ஆகணும். இது வந்து நம்ம இன்னும் ஜூன் 6 வரைக்கும் இருந்தால் கூட ஆஃப்டர் ஆல் இப்போ 6th நீங்கள் 13th வந்து ஒரு 1 வீக் தான். சார், குறுக்கிடுக்கு மணிக்கு ஒரு நேயர் இருக்கிறாங்க. புகழேந்தி கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் புகழேந்தி, உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் புகழேந்தி, சொல்லுங்க சார். என் பொண்ணு வந்து சிபிஎஸ்சி சார். இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஆமா, மார்க் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 156 இருக்கு. 156. சரி. ஆமா சார், ஆமா சார். மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போறேன். இன்ஜினியரிங் ட்ரை பண்றீங்களா? இன்ஜினியரிங் ட்ரை பண்றீங்களா? ஆமா சார், இன்ஜினியரிங் தான். சரி, நீங்க சொல்றாங்க எந்த கம்யூனிட்டி பிரிவுல வரீங்க சார்? பிசி சார். பிசி. பிசியை பொறுத்தவரையிலும் 156ங்கிறது ரொம்ப குறைவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு மிடில் இருக்கிற ஒரு டீசென்ட் காலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே சார். இல்ல சார், இந்த கோர்ஸ் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்களா? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டேட்டா சயின்ஸ் போகலாம். உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பயங்கர டிமாண்ட் வர ஆரம்பிச்சதால இவங்க என்ன பண்ணாங்க, அதை உடைச்சி அதில் நிறைய பிரான்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி உடைச்சி ஒரு 5-6 பிரான்ச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரீசெண்ட் இயர்ஸில் வந்த பிரான்ச்சஸ், ஓரளவுக்கு வாய்ப்புள்ள பிரான்ச்சஸ். அதனால நீங்கள் தாராளமாக இந்த புது பிரான்ச்சஸ்ன்னு யோசிக்காமல் இதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெஸ்ட்டுங்களா இல்லை ஏஐ பெஸ்ட்டுங்களா சார்? உங்க ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்றுன்னு சொல்லுவேன். பெஸ்ட்டுன்னு சொல்ல போனீங்கன்னா இந்த 2ஐயும் தவிர ஒரு 48 பிரான்ச் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவலி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிடுவேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், அடுத்ததா இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேசலாம். அக்பர் மதுரையில இருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் அக்பர், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இது 10th படிச்சிருக்கேன் சார். என்ன சொல்லுங்க அக்பர்? இது 10th படிச்சிருக்கேன், என்ன குரூப் எடுக்கிறதுன்னு தெரியல. 10th என்ன மார்க்ஸ் சொல்லுங்க? இது 445. 445 நல்ல மார்க்ஸ். மேத்ஸ்லயும் சயின்ஸ்லயும் எவ்வளவுன்னு சொல்லுங்க எனக்கு. மேத்ஸ்ல 96, சயின்ஸ்ல 87. சூப்பர், ரெண்டுமே நல்லா வாங்கிருக்கீங்க. கண்ணை மூடிட்டு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற குரூப்பை எடுத்துருங்க. உங்களால் இப்போ ஈஸியாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். நாளைக்கு வந்து நம்ம ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம என்ஜினியரிங் சைடு போகிறோமா, மெடிசன் சைடு போகிறோமாங்கிறது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சேஃப்டிக்கு நீங்கள் இந்த 4 பேப்பர் இருக்கிறத எடுத்துறது நல்லதுங்கிறது என்னோட அட்வைஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
சார் இப்போ இந்த டிஎன்இஏ 2024க்கான ப்ராசஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்ளை பண்ணதுக்கான அப்புறமா எப்படி இருக்கும்? அப்ளை பண்ணது பிறகு நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துடும். ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது குறைபாடுகள் இருந்தால் உங்களை கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் சரி பண்ணுறதுக்கான அவகாசம் கொடுக்கப்படும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இது வந்து தரவரிசை பட்டியல், ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறது. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு 10th ஜூலை இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முதல்லாம் வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டுட்டா அவ்வளோதான். இப்போ ஒரு வசதி என்ன வச்சுருக்காங்க, இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை இது சரியில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டிஎஃப்சின்னு சொன்ன பாருங்கள், அந்த சேவை மையம், அங்கே நேரில் போய் நீங்கள் முறையிடலாங்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் வாய்ப்பு தராங்க. அதையும் வந்துட்ட பிறகு தென் வந்து நேரடியான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை அவங்க இன்னும் போடலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு பள்ளி கவுன்சிலிங்கு, அதுக்கு பிறகு மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, நம்ம கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுக்கு நடக்கும். அதுக்கு பிறகு ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட ஜூலை எண்டு ஆகிடும், ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கு கூட சம்டைம்ஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month போகும். என்னென்னா ரவுண்ட்ஸில் இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டு போடுறாங்க பாருங்கள். ரேங்க் லிஸ்ட் போடும்போது 200 out of 200 நம்ம ஊரில் நிறைய பேர் வாங்குவாங்க. அதிலிருந்து தொடங்கி 199.75, 199.5 இப்படின்னு வந்துட்டு கடைசியாக 80 வரைக்கும் வரும். இந்த 200 out of 200க்கும் காலேஜ் கிடைக்கும், கடைசியாக இருக்கிற 80க்கும் காலேஜ் கிடைக்கும். இந்த அத்தனை பேருக்கும் சீட்டு கொடுத்துட்டு இன்னொரு 76 சீட்டு எம்டியாக காலியாக இருக்கும். இதுதான் கடந்த சில வருடங்களில். ஸோ விண்ணப்பித்த அவ்வளோ பேருக்குமே சீட்ஸ் உண்டு. அப்போ இந்த கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு 15,000 200 out of 200ல் தொடங்கி ரிவர்ஸில் வரும் 185 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் இருப்பாங்க. இவங்களை ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. இவங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் முடிச்சுட்டு இவங்க செலெக்ஷன் பண்ணின பிறகு தென் இவங்க எடுத்துக்கிட்டதன் அடிப்படையில் பேலன்ஸ் என்ன சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குங்கிறது தெரிய வரும். இப்போ அடுத்த 15,000 இது மாதிரி ரவுண்ட்ஸில் போக 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 கிட்டத்தட்ட இது 1 மாதத்துக்கு இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸை உடனே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுது, இந்த டாப் காலேஜஸில் இந்த 200, 199 வாங்குறவங்களாம் எடுத்துட்டு சீட்டை எடுத்துடுறாங்க. நாளைக்கு நீட்டில் கிடச்சிது, மெடிக்கல் கிடச்சிதுன்னா இதை விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, ஒரு சிஇஜி, எம்ஐடி மாதிரி ஒன்று டாப் காலேஜஸில் ஒரு நல்ல சீட்டு வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கும் போகாமல் எங்களுக்கும் போகாமல் அது வேஸ்ட் ஆகுது. அதனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா 1 week டைம் கொடுத்து நீ வந்து இதை எடுக்கிறேன்னா போய் காசு கட்டு, காசு கட்டினா சீரியஸ்னஸ் வரும், விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் கொண்டாந்துட்டு ஓரளவுக்கு அந்த அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ இதில் எத்தனை ரவுண்ட்ஸ் சார் இருக்கும்? சரி, நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸ்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். அதான் நான் சொல்கிற இந்த டாப் 1-2 ரவுண்ட்ஸ் தான் 15,000 போகும். 3rd ரவுண்டே ஒரு 50,000 பேரை போட்டுருவாங்க. 4th ரவுண்டுக்கெல்லாம் ஒரு 60-70,000 பேர் இப்போ இது பண்ணிவிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸில் முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் என்னென்னா இந்த 4 ரவுண்ட்ஸு முடிஞ்ச பிறகு இன்னொரு சான்ஸ் கொடுத்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலான்னு சொல்லி ரீகவுன்சிலிங் ஒன்று கடைசியாக ஒன்று வைக்கிறாங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்கிறாங்க, தேவதர்ஷினி நெல்லையிலிருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் தேவதர்ஷினி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார் இப்போ என்ன படிக்கலாம்ங்கிறது டவுட்டா இருக்கு. நீங்கள் என்ன குரூப், என்ன மார்க்ஸ்? சார் நான் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப். சரி, என்னோட மார்க் வந்து 536. 570, 570, 536. 536. ஓகே, இப்போ எனக்கு அந்த கோர் 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் சொல்லுங்களேன். ஃபிசிக்ஸ்ல 78, கெமிஸ்ட்ரியில 88, பயாலஜில 88, மேக்ஸ்ல 92. 92. வெரி குட். 4லுமே நல்ல மார்க் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்ஸில் குறைவாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். இந்த முறை தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபிசிக்ஸில் குறைவாக இருக்குது. அதனால் கம்பேரிட்டிவ்ல ரேங்கிங் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிக்காது. 1. 2வது, இப்போ இதில் வந்து மேத்ஸில் நல்ல ஹையஸ்ட் இருக்குது, பயாலஜிலையும் டீசெண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த சைடு நீட் எது எழுதிருக்கீங்களா? எழுதுனேன் சார், பட் ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ ஸ்கோப் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. என்ன அப்ராக்சிமேட் என்ன ஸ்கோர் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒரு 400 டச் பண்ற மாதிரி தான் சார். எவ்வளோ? 400. பட் என்ன கம்யூனிட்டி பிரிவில் வரீங்க நீங்கள்? எஸ்சி சார். எஸ்சி 400ங்கிறது நல்ல ஸ்கோர்மா, அது ஒன்றும் கம்மி கிடையாதுமா.
ஏன் நீங்கள் அப்படி டிஜெக்டடாக யோசிக்கிறீங்க? சார் பிகாஸ் கட் ஆஃப் வந்து இப்போ 475 இருக்குமா, இருக்கலாம். பட் என்னன்னா நீங்கள் அந்தந்த வருஷம் மாறுபடுமா, அந்தந்த வருஷம் மாறுபடும். நம்ம வந்து இப்போ இதே நீங்கள் ஒரு 300+ அதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். 400ங்கிறது கம்மி கிடையாது. ரெண்டாவது இது உங்களோட ஜட்ஜ்மெண்ட் தானே. நாளைக்கு இன்னும் திரும்ப வரும்போது 450 கூட ஆகலாம், 470 கூட ஆகலாம் வந்து. அதனால் அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கங்க. பட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ என்ஜினியரிங் ஆன்லைன் அப்ளிகேஷனை உடனடியாக போட்டுருங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலேஜ், டாப் காலேஜ்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பை த டைம் நம்ம என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஜூலை எண்டு ஆகஸ்ட் வர்றதுக்குள்ள யூ வில் கெட் யுவர் நீட் ஸ்கோர். அன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சார் இப்போ இன்ஜினியரிங்ல எந்த கோர்ஸுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி, நான் எது படிக்கலாம்? நான் தான் வழக்கம் போல் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் பர்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் 50 பிரான்ச்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. எல்லாமே ஈக்குவலி குட். நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் தெரியலங்கிறதால எடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஒரு பிரான்ச் இருக்குது. இன்றைக்கி வந்து அதை முடிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற ஓஎன்ஜிசியில் அல்லது பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் இதுலையா ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு குவைத்துக்கு போனால் காசை அள்ளி கொட்டலாம். அது மாதிரி ரேர் பிரான்ச்சஸ் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜிக்கே இன்ஜினியரிங்கில் பிரான்ச் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஃபுட் டெக்னாலஜிக்கு பிரான்ச் இருக்குது, கெமிக்கல் டெக்னாலஜிக்கு பிரான்ச் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, கெமிக்கல் டெக்னாலஜி பிரான்ச் இருக்குது. ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு தனி பிரான்ச் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் சேர முயற்சி பண்ணணும். அந்த இன்ஸ்டிடியூஷனில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலையா, பரவாயில்ல, அதில் இருக்கிற ஆல்டர்னேட் பிரான்ச் என்னன்னு இன்ஸ்டிடியூஷன் சார்ந்து நீங்கள் போகும்போது வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. ஓகே சார், அடுத்ததாக இன்னொரு நேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் பேசலாம். சீவலப்பேரியிலேருந்து இசக்கிமுத்து கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் இசக்கிமுத்து, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் இசக்கிமுத்து. இசக்கிமுத்து, நீங்க எங்க இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க. என்னோட பொண்ணு சார் +2 வந்து முடிச்சிருக்காங்க. சரி. பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சாங்க. சரி. என்ன மார்க்ஸ்? அந்த மார்க் வந்து சார் 459 சார். 459. சிபிஎஸ்சியா ஸ்டேட்டா? ஸ்டேட் போர்டு சார். ஓகே, அப்ப 600க்கு இந்த மார்க். எய்டட் ஸ்கூல். ஓகே. நீட் எழுதிருக்காங்களா? நீட் எழுதிருக்காங்க சார். என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க ஸ்கோர்? ஸ்கோர் வந்து ஒரு 200 அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அது சரி வராது. நீங்க என்ன கம்யூனிட்டி பிரிவுல வரீங்க? பிசி சார். பிசிக்கு 200ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு சஜஷன் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நீட் தேவையில்லாத மருத்துவ படிப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து நீட் எதுக்கு தேவைன்னா, எம்பிபிஎஸ்க்கு தேவை, பல் மருத்துவம்னு சொல்ற பிடிஎஸ்க்கு தேவை, இந்திய மருத்துவத்தில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி 4க்கு தேவை. இந்திய மருத்துவத்திலே பிஎன்ஒய்எஸ்னு ஒரு படிப்பு இருக்கு, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ். இதுக்கு நீட் தேவையில்லை. பிறகு பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லப்படுற பெரிய பட்டியல் இருக்கு. ஃபார்மசியில் தொடங்கி ஃபிசியோதெரப்பி, நர்சிங், இது எதுக்குமே நீட்டு தேவையில்லை. ஆப்டோமெட்ரின்னு சொல்லி கண் மருத்துவத்துக்கு தனியாக ஒரு பட்டப்படிப்பு இருக்கு, அதுக்கு நீட் தேவையில்லை. தவிர ஒரு 20 வகையான பிஎஸ்சி படிப்புகள், உதாரணமாக அனஸ்தீசியா, ரேடியாலஜி, லேபரட்டரி டெக்னீஷியன், இது மாதிரி ஒரு 20 பிஎஸ்சி படிப்பு இருக்கு. இதுக்கு எதுக்குமே நீட் தேவையில்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடி வேலை வாய்ப்பு இருக்கிற படிப்புகள். இந்த படிப்புகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் இருக்கு, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் இருக்கு. அதனால பாப்பாவை அந்த சைடு கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க, சரியா இருக்கும். சரிங்களா? ஓகே சார், அடுத்ததா இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். மதுரையில இருந்து நசீலா கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் நசீலா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நான் நசீலா பேசுறேன். சொல்லுங்க மதுரையில நசீலா. இருந்து. சொல்லுங்க. எனக்கு நான் வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்டா இருக்கு. சரி. ஆனா எந்த அந்த பாராமெடிக்கல்ல கார்டியாக்கு, ஆர்த்தோமெட்ரி இந்த மாதிரி இருக்கு, அதுல எதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு சார்? எது ஆப்தால்மாலஜி ஒன்று கேட்டீங்க, இன்னொன்று என்ன கேட்டீங்க? கார்டியாக் டெக்னாலஜி. இல்லை, அதுமா அந்த பிஎஸ்சி படிப்புகளை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான பிஎஸ்சி படிப்புகள் இருக்கு. அது எல்லாமே ஈக்குவலி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்சஸ்மா. அதனால நீங்கள் அதில் எதை வேணாலும் துணிஞ்சு எடுக்கலாம். இந்த கார்டியாக் டெக்னாலஜி நல்ல கோர்ஸ் தான். ஆப்தமாலஜிங்கிறது கண் மருத்துவம், அது நல்லா இருக்கும். அனஸ்தீசியா இன்னைக்கு முக்கியமான துறை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎஸ்சி கோர்சஸை படிக்கிற எல்லாருமே ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது இவங்க டாக்டர் பக்கத்தில் இருப்பாங்க, இவங்க கிட்டத்தட்ட பாதி டாக்டர். ஸோ இதில் இருக்கிற நீங்கள் எதையுமே வேறுபடுத்தி பார்க்க வேணாம். உங்களுக்கு இதில் எது கிடைச்சாலுமே நீங்கள் துணிஞ்சு தைரியமாக எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.
சார் ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு இப்போ பொதுவாகவே இன்ஜினியரிங் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட் கிடச்சிடணும்ப்பா அப்படிங்கிறதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இதுவாக நிற்பாங்க, ஸ்டபனாக நிற்பாங்க, இந்த தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடச்சிடுச்சு, பட் அவங்க எதிர்பார்த்த ஒரு துறை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கணுமா இல்லை அந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கணுமா? என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் இருக்குது? என்னை பொறுத்தவரை எப்போவுமே ஒரு காலேஜ் இம்பார்ட்டண்ட்டாக பிரான்ச் இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் காலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தரமான கல்லூரி அதனோட மெரிட்டில் உங்களை மேலே கொண்டு வந்துட முடியும். நீங்கள் நினைக்கிற பெஸ்ட் பிரான்ச்சுன்னு நினைக்கிற பிரான்ச்சு ஒரு சாதாரண கல்லூரியில் போயிட்டு சரியாக ஃபேர் பண்ண முடியலனாக்க உங்களால் மேலே வர முடியாது. ஏன்னா த இன்ஸ்டிடியூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனோட கிரெடிபிலிட்டி, அதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ், அதில் இருக்கிற ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தான் ஒரு மாணவனை அதில் இருக்கிற கல்ச்சரே வேறையாக இருக்கும். அப்போ அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை உயர்த்தி பிடிக்க முடியும். அதனால் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் சொன்ன மாதிரி பல நேரங்களில் இவங்க இந்த ஒரே பிடிச்சிக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு டாப் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரிபிள்இயோ ஒரு மெக்கட்ரானிக்ஸோ ஒரு இசியோ இருக்கும். இல்லை எனக்கு இதான் வேணும்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு 10 லெவல் கீழே இருக்கிற கல்லூரியில் இறங்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க. அது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே திருப்பி எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஜாபுக்கு தான். அது இன்றைக்கி ஒரு அட்ராக்டிவ் ஜாப். பட் நான் யதார்த்தமாக சொல்லுவேன், நாளைக்கு நீங்கள் ஐடி ஜாப் வாங்கிட்டு போய் உட்காந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஐடி ஜாப் உட்காந்துட்டு ஐடி கம்பெனியில் லெஃப்ட்டில் திரும்பிங்கன்னா ஒரு சிவில் உட்காந்துருப்பார், ரைட்டில் திரும்பினா ஒரு மெக்கானிக்கல் உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஐடி ஜாப். அந்தந்த பிரான்ச்சில் பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறவங்களே அந்த கேம்பஸில் க்ரீமை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் ஐடி ஜாபுக்கு இது படித்து தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் தயவுசெய்து பிரான்ச்சை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நல்ல இன்ஸ்டிடியூஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய எப்பவுமே சின்சியராக. சார் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸில் தான் அதிகப்படியான ஆர்வம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இவைகள் எல்லாத்தையும் தவிர்த்து ஃபியூச்சர் இருக்கக்கூடிய மித்த இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னா என்னென்ன இருக்குது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. என்னென்னா இந்த பயாலஜி குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பக்கம் நீட் ஸ்கோர் இல்லை, மருத்துவம் பக்கம் போக முடியல, என்ஜினியரிங் பக்கம் வரலான்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அது சார்ந்த துறைகள் வராங்க. பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இன்றைக்கி எதிர்காலம் உள்ள ஒரு துறைகள். எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து நம்மளாலே நம்ம நாட்டில் ஒரு வேக்சினை உருவாக்கி இன்றைக்கி புகழ் பெற வைக்க முடியுங்கும் போது ஒரு பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி போன்ற துறைகள் பெரிய ஆராய்ச்சி சார்ந்து பெரிய முக்கியத்துவத்தை பெறுது. ஆராய்ச்சி சார்ந்து முக்கியத்துவம் பெறதால ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதற்கான வேல்யூவும் உங்களுக்கு வந்துடுது. பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துறைகளை படிக்கிறதுக்கு பயாலஜி நீங்கள் எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அன் என்ஜினியரிங் பிரான்ச்சு தான். ஸோ உங்களால் வித்தவுட் பயாலஜி இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க கெமிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து வந்து லெதர் டெக்னாலஜி நம்ம ஊரில் இன்ட்ரெஸ்டிங் ஒரு பிரான்ச். ஏன்னா வேர்ல்டு வைடு லெதர் எக்ஸ்போர்ட்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரிஸ் நம்ம வந்து அதற்கு மையம் வந்து சென்னை தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னையில் தான் இருக்குது. நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஃபேக்ட்ரிஸ் நம்ம ஊரில் தான் இருக்குது. அப்போ லெதர் டெக்னாலஜி வந்து ஒன் ஆஃப் த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச்சஸ்ஸு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி, அதுக்கு மட்டுமே தனியாக இன்றைக்கி ஒரு அந்த ஃபார்மசிட்டிக்கலை பொறுத்தவரையிலும் ஒரு என்னென்ன மாதிரியான மருந்துகள், என்ன மூலக்கூறுகள்ங்கிற கெமிக்கல் ஓரியன்ட் விஷயங்களும் இருக்கும். இது எப்படி ப்ரொடியூஸ்டுங்கிற டெக்னாலஜி சைடும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலேருந்து அடுத்து இன்றைக்கி வந்து பிளிஸ்டர் பேக்கு, ஒரு மெடிசன் இன்றைக்கி வர பேக்கேஜிங் டெக்னாலஜியே பார்த்தீங்கன்னா ஸ்டைலைஸ்டாக இருக்கும். நீங்கள் போன தடவை வாங்கின மாத்திரை இந்த தடவை வாங்கும்போதே நம்ம மாற்றி வாங்கிட்டோமான்னு யோசிச்சு பார்ப்பீங்க. இல்லை, இந்த மாதம் அவங்க பேக்கிங்கை மாற்றிருக்காங்க, அதே பேர் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த துறை சார்ந்த டெவலப்மெண்ட்ஸுங்கிறது டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் துறை. அடுத்து ஃபுட் டெக்னாலஜி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு துறை. ஸோ ஃபுட் டெக்னாலஜி மணிக்கும் ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். திருச்சியிலேருந்து ஷேக் மைதீன் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் ஷேக் மைதீன், உங்களுடைய சந்தேகங்களை. வணக்கம் சார். வணக்கம் ஷேக் மைதீன், சொல்லுங்க. என் பொண்ணு இந்த வருஷம் +2 எழுதியிருக்காங்க, 575 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சொன்னீங்க? 575. பிரமாதமான ஸ்கோர் ஆச்சே. ஆமா சார். பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்க. சரி, நீட் எழுதியிருக்காங்களா? நீட் எழுதியிருக்காங்க, JEE எழுதியிருக்காங்க. நீட் என்ன மாதிரி ஸ்கோர் எதிர்பார்க்குறாங்க? நீட் 300 to 400 எதிர்பார்க்குறாங்க சார். பிசி முஸ்லிம். சரி, ஆமாம் தெரியும் உங்களுக்கு. வந்து இன்ஃபேக்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லேயே விட BCM கோட்டா தனியாக இருக்குது. அண்ட் இது JEE மெயின் என்ன ஸ்கோர்?
ஓகே சார், நான் கேள்வி சொல்லிடுறேன் சார். JEE 192.5 கட் ஆஃப் சார். எவ்வளோ? 192.5. 192 பாயிண்ட். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங்க்கு சொல்றீங்க நீங்க? ஆமா சார். அது என்ன ஆர்டர்ல நாங்க சிஎஸ்சி பிளஸ் ட்ரிபிள் எந்த காலேஜ் ஆர்டர்ல ஒரு 5 காலேஜ் சொல்லுங்களேன் சார் எனக்கு. சரி, நான் என்னை பொறுத்தவரை நான் எந்த தனியார் கல்லூரிகளையும் நான் உங்களுக்கு பேர் சொல்லி நிகழ்ச்சியில் பரிந்துரைக்க மாட்டேன். உங்களை பொறுத்தவரையிலும் டாப் மோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிஇஜின்னு சொல்லப்படுற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டியோட நேரடி கல்லூரி. இதற்கு அடுத்த நிலையில் அதே ஆர்டரில் இருக்கிறது எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி டெக். ஏசி டெக்குங்கிறது திரும்ப வந்து அதே கேம்பஸுக்குள்ளே இருக்கிற கல்லூரி, நம்ம அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே இருக்கிற கல்லூரி. இந்த 3லேயே உங்களுக்கு இந்த ஸ்கோருக்கு நல்ல இது பிரான்ச் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்ளை பண்ணிட்டாங்களா ஆன்லைனில்? ஆன்லைன் இன்னைக்கு தான் சார் பண்ணோம். சரி, பண்ண சொல்லிடுங்க. இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் வந்து நீட்டில் நல்ல ஸ்கோர் இருந்தால் நம்ம அதுக்கான முயற்சிகளே எடுக்கலாம். சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தொடர்ந்து நம்ம என்னென்ன மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் ஃபியூச்சர் இருக்குங்கிறது அது மாதிரி இப்போ நான் ஒரு வரிசையாக சொல்லிட்டு வரதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 by 1 வரும்போது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலில் இருக்கும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச், நல்ல டெவலப்டு இதில் வர்றது வந்து. அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மோதுற எல்லாருமே அவங்களோட அடுத்த ப்ரிஃபரன்ஸாக இசிஏ வச்சுக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதற்கு அடுத்த நிலையில் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தென் சமீப ஆண்டுகளில் புதிதாக உருவாகிருக்கிற இன்னொரு பிரான்ச் வந்து மெக்கட்ரானிக்ஸ். இந்த மெக்கட்ரானிக்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு காலத்தில் மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இன்றைக்கி ரெண்டையும் உடைச்சி அதை இணைச்ச பிரான்ச் தான் வந்து மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இது வந்து சமீப ஆண்டுகளில் வாய்ப்புள்ள இன்னொரு பிரான்ச். இன்ட்ரெஸ்டிங்லி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறைய ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது வந்து. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. இப்போ இந்த இன்ஜினியரிங் பிரிவுகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் போடுறது ஒரு வகை. இன்னொன்று, பல தமிழகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயே என்ஜினியரிங் சம்மந்தம் இல்லாத யூனிவர்சிட்டிஸில் என்ஜினியரிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் 3-4 இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்குது. அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். அது வந்து ஒரு இருக்கிறாங்க. சூரியபிரகாஷ் சேலத்துல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சூரியபிரகாஷ், உங்களுடைய சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். மேடம், இப்போ நான் 12th வந்து வொகேஷனல் குரூப் எடுத்தேங்க மேடம். என்ன சப்ஜெக்ட்ஸ் வொகேஷனல்ல? சார் இப்போ வந்து பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சார், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் சார் வரும் சார். சரி, உங்க சந்தேகம் கேளுங்க என்னன்னு. சார் இப்போ வொகேஷனல் ஸ்டூடெண்ட் நான் வந்து இப்போ நான் வந்து பிசி எடுக்கலாமாங்க சார்? எது எடுக்கலாமா? பிசி எடுக்கலாமாங்க சார்? பிசிஏவா? எஸ் சார், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அது வந்து உங்களுக்கு இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துடுது. இப்போ நீங்கள் வச்சலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். நான் ஆக்சுவலாக ஒரு தகவலை மறந்துட்டேன். நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றி நான் சொல்லிட்டு வரும்போது ஒகேஷனல் குரூப்புக்குன்னு தனி ரிசர்வேஷன் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஒகேஷனல் குரூப்புக்குன்னு தனி ரிசர்வேஷன் இருக்கிறதால உங்கள் ரிலேட்டட் பிரான்ச்சஸை எடுக்க முடியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ஜினியரிங்கே முயற்சி பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் நீங்கள் கேட்ட சந்தேகப்படி பிசிஏ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எடுக்க முடியும் அடிஷனலாக. சரியா? கண்டிப்பா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமாம், ஏன்னா இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்மளோட மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒகேஷனலுக்கு முக்கியத்துவம். இனிமேல் ஒகேஷனலுங்கிறது என்ன ஒன்றுமே கிடையாது, தொழிற்பாட பிரிவு. அதாவது மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நேரடியாக எல்லாத்தையும் செயல்முறையில் செய்கிறது. அந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரும்போது நம்ம ஊர்லேயும் வந்து இன்னமும் நிறைய ஸ்கூல்ஸில் அந்த ஒகேஷனல் பிரான்ச்சஸ் இருக்குது. சிவிலில், ஆட்டோமொபைலில், மெக்கானிக்கலில், எலக்ட்ரிக்கலில் இதெல்லாம் இருக்குது. இவர்களுக்கென்று தனியாக நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அவர்களுக்குன்னு சீட்ஸ் இந்த காலேஜில் உள்ள சீட்ஸ்னு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து துணிஞ்சு இதிலே அப்ளை பண்ணலாம். ஓகே சார். சார், நம்ம அந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதை பற்றி பெரிய ஒரு புரிதல் இருக்காது. ஆமாம், புரிதல் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா என்ன அப்படின்னா, நம்ம நம்ம ஊர்லேயே எடுத்துக்கோமே, பெரிய விவசாய பூமியாக இருந்தால் கூட எல்லாமே வந்து மனித உழைப்பு, மனித சார்ந்ததாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையிலும் லேபர் இன்டென்சிவ்னா கூட அதற்கான வேலை ஆட்கள் கிடைப்பது குறைவாக இருக்குது. காரணம் என்னென்னா, நல்ல விஷயம், அவர்களெல்லாம் படித்து எலிவேட் ஆகி அடுத்த லெவலுக்கு உயர்ந்துட்டாங்க. இது வந்து குறைவாக சொல்லக்கூடாது.
வயல்வெளியில் இருந்தவர்கள் இன்றைக்கி நல்ல நிறைய படிப்புகளை படித்து அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் உயர்நிலைக்கு போயிட்டதால் இன்றைக்கி வந்து அதற்கான ஆட்கள் குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் மெக்கனைஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் வந்து மெக்கனைஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு டிராக்டர்ன்றது போக இன்றைக்கி அங்கே ஒரு 50 டிராக்டரை பார்க்க முடியுது. அறுவடை எந்திரங்கள், ஆட்டோமேட்டிக் அறுவடை எந்திரங்கள், இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரோன்ஸில் பூச்சி மருந்து தெளிக்கிற சூழலுக்கு வந்துட்டோம். அப்போ இந்த விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பம் வளர வளர அது ஒரு டெக்னாலஜி, அது சார்ந்து நம்ம படிக்க வேண்டிய சூழல். அப்படிங்கும்போது அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங்கிறது கண்டிப்பாக எதிர்காலத்தில் வாய்ப்புள்ள ஒரு துறையாக கண்டிப்பாக வளரும். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த என்ஜினியரிங் துறையை ஒரு ப்ராப்ளம் சால்விங் துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கண்டிப்பாக அதே தான். இந்த சமூகத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு துறையாக ஆளலாங் இருந்துகிட்டு இருக்கு, என்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். என்ஜினியரிங் இஸ் எவர் கிரீன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்கிறாங்க, புதுக்கோட்டையிலேருந்து ஜெயந்தி கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் ஜெயந்தி, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சிபிஎஸ்சி பையன் 361 எடுத்திருக்கான். என்னம்மா சிபிஎஸ்சியில் 361? 361. என்ன குரூப்? அது என்ன மேத்ஸ் பயோமேக்ஸ். பயோமேக்ஸ். சரி, எனக்கு சப்ஜெக்ட்ஸ் மார்க் சொல்றீங்களா? இந்த 4 சப்ஜெக்ட்டும் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சொல்றீங்களா? மேத்ஸ்ல ரொம்ப கம்மி, 50. சரி. பயாலஜில வந்து 83. 83ஆ? ஆமா, நல்ல மார்க். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி? பிசிக்ஸ்ல 65. சரி. கெமிஸ்ட்ரில 77. 77. சரி. நீங்க பிசிக்ஸ் குறைஞ்சதை பத்தி வருத்தப்பட வேணாம், எல்லாருக்குமே பிசிக்ஸ் குறைஞ்சிருக்கு. மேத்ஸ் 50ன்னு சொல்லும்போது தப்பித்தவறி கூட என்ஜினியரிங் பக்கம் போயிடக்கூடாது. ஒரு 60 எபோவ் இருந்தால் தான் என்ஜினியரிங்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் என்ஜினியரிங் சிந்தனை வேண்டாம் தயவு செய்து. நீங்கள் வந்து இந்த நீட் எது எழுதியிருக்காரா? ஆமாம், நீட் எழுதியிருக்காராம்மா தம்பி? அவங்களோட கால் வந்து கொண்டுடுச்சு. ஸோ இந்த பையனை பொறுத்தவரை என்ன தெளிவாக எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் மேத்ஸில் 15 வந்துட்ட பிறகு இவர் என்ஜினியரிங் சேர்ந்தானா சிரமப்படுவார், என்ஜினியரிங்கை முடிக்க சிரமப்படுவார். அதே நேரத்தில் பாருங்கள், பயாலஜி நல்ல ஹை வாங்கியிருக்கு. ஸோ அவரோட ஆப்டிடியூட் அதுதான். ஸோ இவரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நான் நீட் கோர்சஸ் நிறைய பேராமெடிக்கல் சொன்ன பாருங்க, அதில் சேர்றது அவங்களுக்கு சரியான முடிவாக இருக்கும். அம்மா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நம்புகிறேன். சார், அடுத்ததாக இன்னொரு நேரம் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். திருச்சியிலேருந்து சக்திவேல் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் சக்திவேல், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சக்திவேல் சொல்லுங்க. டிவி பார்த்துட்டே பேசுனீங்கன்னா உங்களுடைய சந்தேகம் எங்களுக்கு வந்து சேராது, அதனால உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க பேசினா நல்லா. சார் வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய பேர் சக்திவேலுங்க. என் பையன் பேர் மகேஷ் சார். ஓகே. அவர் வந்து செகண்ட் குரூப்ல வந்து சிஎஸ் படிச்சிருக்காருங்க. புரியல, செகண்ட் குரூப்ல? செகண்ட் குரூப் எடுத்து சிஎஸ் படிச்சாரு. இப்போ அவர் டோட்டல் ஸ்கோர் வந்து 330 தான் எடுத்திருக்காரு. சரி. இப்போ அவருக்கு இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் வந்து சஜஷன் சார்? நீங்கள் செகண்ட் குரூப்னு சொன்னீங்களே, செகண்ட் குரூப்னு என்ன அதாவது நீங்கள் வந்து பயாலஜி இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸை மீன் பண்ணுறீங்க அப்படி தானே? ஆமாம் சார். ஓகே, எனக்கு நீங்கள் இந்த மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மதிப்பெண்களை சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். அவருக்கு தமிழ் வராதுங்க, இங்கிலீஷு. இல்லை இல்லை, எனக்கு புரியுது. சிபிஎஸ்சிங்கிற போது எனக்கு பேட்டர்ன் புரியுது. நான் கேட்க வர்றது மேத்ஸ் என்ன, ஃபிசிக்ஸ் என்ன, கெமிஸ்ட்ரி என்ன மார்க்குங்களா சார்? ஆமாம். இல்லை நீங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அதை சொல்லிடுங்க, அப்படியே அந்த மார்க்கை சொல்லிடுங்க. கையில் மார்க்ஸ் இல்லையா? ஆமாம் சார். கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து 129 இந்த ரேஷியோ வருங்க. எந்த கம்யூனிட்டி பிரிவில் வரீங்க நீங்கள்? எம்பிசியில் சார். எம்பிசிக்கு 129ங்கிறது ஓகே மார்க்ஸ் தானே தவிர ரொம்ப அதிகம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜை கூட கிடைக்கும். சரிங்களா? சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரைட் சார், நீங்கள் வந்து ஆரம்பத்திலே ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க, அதாவது என்ஜினியரிங் வந்து படிக்கிறவங்கள பற்றி நான் வந்து என்ஜினியர் ஆவாங்கன்னு சொல்ல விரும்பல, என்ஜினியரிங் முடிச்சவங்க தான் என்ஜினியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அந்த ஃபண்டமெண்டல் கெரியர் அவேர்னஸ் பற்றின நிறைய விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அழகாக தெளிவான ஆலோசனைகளோட வழங்குனீங்க. நிகழ்ச்சியில் இணைஞ்சமைக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, இன்றைய என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில் பொறியியல் துறை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபா அவர்கள் வழங்க கேட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.